அடுத்த ரவுண்ட் ஒன்று மேட்ச் இறங்கி பார்த்தீங்கன்னா மலையடி வாரம் பாய்ஸ் வர்சஸ் ஸ்பா ஃபயர். டாஸை வின் பண்ண ஸ்பா ஃபயர் இங்கே பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலர். ஸ்ட்ரைக்கில் K7, நான் ஸ்ட்ரைக்கில் ரஹ்மான். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிங் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து 4 லைன்லேருந்து டிரைவ் லைன்லேருந்து தெளிவாக போட்டார். நல்ல ஸ்டார்ட்டு மேட்ச்சுக்கு. செகண்ட் ஒன் குட் ஷாட், தெளிவாக மிடில் பண்ண தான் பார்த்தாரு. அப்பிஷா போனாலும் கேப்பில் போச்சு. ஃபீல்டர்ஸ்லாம் கொஞ்சம் டீப்பில் இருந்தாங்க. ரஹ்மான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். தேர்ட் ஒன் ஓவரில் அவருடைய முதல் பந்து சூப்பர் ஒன்ங்க. K7க்கு ஸ்டார்டிங்கில் முதல் பால் எப்படி போட்டாரோ அதே மாதிரி ஒரு லைன்லேருந்து. அடுத்த பந்து நல்ல பந்துங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் ஆஃப்லேயே வச்சுட்டு இருக்காரு. சிங்கிள். அடுத்த பந்து ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி தெளிவாக அப்பால சிங்கிள் எடுப்பாங்க. பாயிண்ட் இந்த ஃபீல்டர் இவருக்கு. போன பால் ஆகிட்டு ரீபால் இந்த பால். பிச் ஆஃப் த பாலுக்கு ஆல்மோஸ்ட் போயிட்டாரு. பட் அண்டருக்கு போக முடியல. எக்ஸ்ட்ரா கவல் அங்கே ஃபீல்டரும் இருக்காங்க. ஆல்பர்ட் சிங்கிள். ஓர முடிகிறாங்க. செகண்ட் ஓவர் இங்கே அருண் போட வந்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் முதல் பந்து 1 சென்டோஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லுவேன். டபுளாக முல்லாங்க ரெட்டி வந்துட்டாங்க கேங்ஸ்டர் செல்வம் பண்ண. செகண்ட் ஒன் ஸ்டிக்கில் K7 தெளிவாக பட்டுருச்சுங்க. ஷார்ட் பவுண்ட்ரி கிளியர் பண்ணுறதான் பார்ப்போம். ரெண்டு பேரை அருண் டு ரகுமான். அடுத்த பந்து ஸ்கூப்புக்கு நான் அது மாதிரி போன பார்த்தாரு. சிங்கிள் கிடைக்குது. அருண் டு K7. அடுத்த பந்து ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி லைனுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டாங்க. டாட் பால். சரிங்க, லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் டாட் பால் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐயோ அம்பேஸ் கால் என்னன்னு பார்ப்போம். ஒய்டுக்கான சான்ஸ் இருக்குது. அதர் ரனில் ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. அந்த ரனில் போன பால் ஒய்டு, அது ஒரு ரன் அவுட் இருந்துச்சு. அடுத்த பந்து ரீபந்து. இது 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஸ்பா ஃபயர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நந்தா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் இந்த இன்னிங்ஸில் பொறுத்தவரைக்கு செல்வம் வந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். ஸ்டார்டிங் வித் ஸ்லோ ஓவர் 1 எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல பிரவீன். அங்கே ஃபீல்டர். முதல் பந்து சிங்கிள் கிடச்சிருக்கு. செகண்ட் ஒன் ப்ளேஸ் பண்ண பார்த்தாரு. டாட்டா இருக்கு. தேர்ட் ஒன் ஓவரில் லாஸ்ட் ஓவர் ஒன்று வந்துருச்சு. பட் பிக் பண்ணது ஸ்ட்ரெயிட்டாகவே சிட்டராக கையில் விழுந்து போச்சு. அங்கே அருண் ஃபீல்டர். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீதர் வராங்க. ஃபோர்த் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸ்கூப்புக்கான முயற்சி அதர் ரன்னில் ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கும். ரன் அவுட்டு. முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் 2 அதுக்கும் ஒரு ஸ்லோ ஓவர் 1 கிடைக்கிற ரன் எடுத்துக்கணும் முடியல. அவங்களும் இருந்தாங்க. ஸ்லோ ஓவர் 1 ப்ளேஸ் பண்ணி சிங்கிள் டபுளாக மாற்ற பார்த்தாங்க. மறுபடியும் ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட். முக்கியமான வந்து இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 எக்ஸ்ட்ரா பேஸ் போன பந்தை விட. ஸோ ரன் இல்லாமல் அதான் ரன்னில் ஒரு ரன் அவுட்டு. இந்த டாட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடியல ஸ்பா ஃபயர் 13 அடிச்சிருந்தாங்க. 14 இப்போ டார்கெட்டு 18 பந்தில். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண K7 வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து நல்லா பிளே வர விட்டார். ஓவர் பிச்சுட்டு ஒன்று தெளிவாக ஒரு டிரைவுக்கு போனாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ரமேஷ் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் அப்பிஷா போச்சு. ஏரியல் ரூட்டுக்கு போனாங்க. சூப்பர் டேக்கு ப்ரோ. வேற லெவல் கேட்ச். அது லைன் கிட்ட பிடிச்சாரு. ஷார்ட் பவுண்ட்ரி. இன்னும் கொஞ்சம் பேட் டைமிங் பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளில போயிருக்குன்னு சொல்லுவேன். டைமிங் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரமேஷ் அவர்களோட விக்கெட் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். 1 டவுன் பேட்ஸ்மேன் இங்கே பிரவீன் இறங்கியிருக்காங்க. K7 அந்த அடுத்த பந்து ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி சரியா பல்ல சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த பந்தில் அடுத்த பந்து ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி ஃபுல் டாஸ் பால் அப்படியே திருப்பி விட்டாரு. 6ஆம் நாளாங்கிறது பார்த்துப்போம். என்னன்னு செக் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ் 6 தலையை தாண்டி போன 6 பார்க்குறீங்க. போன பால் வைடு ரீபால் இந்த பால். மறுபடியும் ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி தெளிவாக இருந்துடப்பட்டுச்சு. ஓய்யோ சிட்டர் கேட்சை விட்டுருக்காங்க. பாயிண்ட்ல இந்த ஃபீல்டர் அங்கே ரன் அவுட்டு. எப்படி பார்த்தாலும் இந்த பந்தில் அவரோட விக்கெட் போகணுன்னு இருந்திருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் செல்வம் வராங்க.
கேசவன் டு பிரவீன். அடுத்த பந்து நல்ல கீப்பிங். அடுத்த விக்கெட்டு டவுன் த ட்ராக் போய் இங்கே விக்கெட் விடுறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க மலையாளி வாரம் பாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நந்தா வந்திருக்காங்க. 12 பந்தில் உங்களுக்கு 5 ரன் தேவை. இந்த ஓவரோட முதல் பந்து தட்டி விட்டாருங்க. நைஸ்லி பிளேடு. ஜஸ்ட் கைட் தான் பண்ணி விட்டாரு. பேட் ஃபேஸை திருப்பி சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் அருண் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் 4 ரன் தேவை. ஒரு புல் ஷாட்டுக்கு போனாங்க. எக்ஸ்பென்சிவ் ஷாட்டுக்கு போனவங்க டாட்டு போயிரு. தேர்ட் பால் ஓவரில் நந்தா டு அருண். ஸ்ட்ரெயிட் டு பவுலர். ஐயோ மறுபடியும் ஒரு சாக்ரிஃபைஸ். மேட்சில் ட்விஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். போன பால் செல்வன் ரன் அவுட். அடுத்த பந்து விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்கு. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க லெக் அம்பையர். போன பால் டாட்டு ரீபால். அடுத்த பால் இந்த பால் ஸ்டெம்ப் லைனில் பிச்சர் அப் டெலிவரி தட்டி விட்டாங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. அடுத்த பந்து நந்தா டு அருண். கட்டுக்கான வித்து கொடுக்காம போடப்பட்ட பந்து ஸ்டெம்ப் லைனில் டாட் ஆகிருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. விக்கெட் லாஸ் நிறைய இருந்துருக்கு மலையாளி வாரம் பாய்ஸ்க்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பத்துக்கு ரகுமான் வந்திருக்காங்க. 6க்கு 3 தேவை. முக்கியமான ஆறில் முதல் பந்து ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர். ஐயோ மறுபடியும் ஒரு சாக்ரிஃபைஸ். ஒரு மிக்ஸ்அப் ஆகிருக்கு. ரன் அவுட்டு. ஸோ டோட்டலாக இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க மலையாளி வாரம் பாய்ஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்டீஃபன் ராஜ். இதுவும் சூசைட் ரன்னு. இதுவும் ஒரு மிக்ஸ்அப்பாக மாறி இருக்கு. 6வது விக்கெட் விடுறாங்க. ஏகப்பட்ட ரன் அவுட்டு இந்த ஒரு மேட்ச்சில். மேட்சை ரொம்ப க்ளோஸாக கொண்டு போகிறாங்க. ஸ்பா ஃபயர் ஆஃப் சைடில் ஃபுல் பேக்கடாக இருக்குன்னு சொல்லுவேன். மிட் ஆஃபு ஷார்ட் மிட் ஆஃபு ஷார்ட் கவர்ஸு ஷார்ட் பாயிண்ட் வச்சுருக்காங்க. குட் ஷாட்டுங்க. தேவைப்பட்ட ரன்னை போட்டேன் தலையை தாண்டின்னு புரிகிற முதல் பால் ஒரு 6 அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் மலையாளி வாரம் பாய்ஸ் வர்சஸ் ஸ்பா ஃபயர். மலையாளி வாரம் பாய்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் ஆண்டனி சிசி வர்சஸ் குமரக்குடி லயன் பாய்ஸ். ஸோ இங்கே ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட் ஆண்டனி சிசி. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலரு. ஓப்பனிங் பேட்ஸ்னா இங்கே கோகுல் ஸ்ட்ரைக்கில். சுரேந்தர் நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரூபன் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. அங்கே லெக் கட்டுற மாதிரி திருப்பி இருக்காரு. கீப்பர் கைக்கு வந்திருக்கு. முதல் பந்து டாட். செகண்ட் ஒன் நல்ல வேகத்தில் காலில் ஸ்டிக்கில் பட்டுச்சா இல்லைங்க பரல டாட்டு. பித்தையை காட்டுறாருன்னு சொல்லுவேன். முதல் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. மறுபடியும் ஒரு ஷார்ட் பிச்சிருக்கோம். மேலே பட்டிருக்கா. அம்பேஸ் கால் என்னன்னு பார்ப்போம். சுரேந்தர் சைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவர் பிடிக்கும் முதல் வந்து சுவிட்சுக்கான முயற்சி சரியா படல. தட்டி விட்டாரு. ஷார்ட் பவுண்டரி தட்டிட்டு இன்னும் மிஸ் ஃபீல்டு. அங்கே 4 போயிடுச்சு. அங்கே ஃபுட் ஒர்க் பண்ண பார்த்தாங்க அருண் ஃபீல்டர். ஸோ நல்லாவே வேரியேஷன் காட்டுறாங்க. இந்த ஓவரோட முதல் ஸ்டார்ட்லேருந்து முதல் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. பேஸை கம்மி பண்ணார். செகண்ட் ஒன் ஃபுல்லாக இருந்துச்சு. யாருக்கான முயற்சி பேஸோட இருந்துச்சு. டாப்பேஜ் விக்கெட் கீப்பரே போவார். ரொம்ப நேரம் ஹைட்டில் இருந்த ஹைட்டான ஃபீல்டர் இன்ஃபேண்ட் கையில் தஞ்சம் புகுந்தது பந்து. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் மணி. அவர் பிடிக்கிற முதல் பந்து நல்ல பந்து போட்டிருக்காரு. நல்ல பந்துக்கான மரியாதை. பிடிக்கிற முதல் பால் டிரைவ் ஆடி ஒரு சிங்கிள் எடுக்கிறார். ஒரு எக்ஸப்ஷனல் ஸ்டார்டிங். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரூபன் வந்து 6 ரன்னு முதல் ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. இங்கே குமரக்குடி லயன் பாய்ஸ். செகண்ட் ஓவர் பொறுத்துக்கு லெக் கட் லோகோ வந்திருக்காங்க. முதல் பந்து திருப்ப போகிறாங்க. திருப்பிட்டாருங்க. நல்லா வேட்டானாச்சு. சூப்பர் ஒன். ஆக்சுவலாக லெக்கட்டை ட்ரை பண்ணுறவங்களுக்கு கை கொஞ்சம் மடங்கும். நான் பார்த்த வரைக்கும் இவர் கையை மடக்காமல் கரெக்டாக ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணியே திருப்பி விட்டுட்ருக்காரு. அதுக்கு காரணம் நல்ல அதாவது உங்களுக்கு ஷோல்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸோட வந்துருக்கு. பெருசாக டர்ன் பண்ண பார்க்கல. ஸ்கிட் ஆகி வந்துச்சு வந்து. தேர்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஷார்ட்டாக வந்து அங்கேருந்து லெக் கட்டரா திருப்பி இருக்காரு. பேக் டு பேக் டாட்டு 3 டாட்டுங்க. ஃபோர்த் ஒன் இது ஸ்லோ இன்சைடு எட்ஜ். இது ஆஃப் கட்டுற மாதிரி வந்துச்சு பந்து. லெக் கட்டுற மாதிரி ஆக்ஷன் இருந்தாலும் பந்து அப்படியே உள்ளே வந்துச்சு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன்
லோகு டு லோகு ஸ்ட்ரைக்லையும் லோகு தான் இருந்தார். முதல் பந்து ஸ்லாப் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. பிரசாந்த் அங்கே ஃபீல்டர் வெரைட்டி வர ஒரு சிங்கிள். அடுத்த பந்து லோகோ வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுச்சு, அப்படியே தட்டி விட்டார். குத்தினதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வெளியே போகும். குத்தி போதா போலங்க, நின்று போச்சுங்க. பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான சுச்சுவேஷன் இது. 2 எடுக்கிறாங்க. இதில் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 10. விக்கெட் லாஸ் அப்புறம் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவருக்கு அருண் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கோகுல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். லீகல் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. டாட் செகண்ட் பால் அருண் டு கோகுல். ஸ்டம்ப் லைனில் வந்த அப்படியே தட்டி விட்டார். வெரைட்டி வரணும். ரகுவன் எங்கள் ஃபீல்டர் மிட் விக்கெட்லேருந்து பிகைண்ட் த ஸ்கொயருக்கு வந்தார். 2 இங்கே சுவிட்சிட்டு காண முயற்சி. ஃபுல்லாக தெளிவாக திரும்பினார். ஸ்டிக்கை ஒட்டி 4th ஸ்டம்ப் லைனில் போட அவர் வந்தது. அடுத்த பந்து நல்ல பந்துங்க. பேக் டு பேக் நல்ல பால், நல்ல ஓவர். மொத்தமாக பவுலிங் டாமினேஷன் பார்க்க முடியுது ஆண்டனி சிசிக்கிட்டேருந்து. போன பால் வைடு, சொரி பால். இந்த பால் அருண் தந்து ஸ்டெம்பில் வந்த பந்து மேலே பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் டாட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன், சாரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் சரியாக படல. கேட்சுக்கும் கேரி ஆகலைங்க. காற்று கொஞ்சம் அடிச்சிச்சு. எதிர்காத்துல பந்து உள்ளே வந்துச்சு. இங்கே சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்க. 3க்கான முயற்சி. எக்ஸ்ட்ரா ரன். பேக்கப் கால் இருக்கிறதுனால தப்பிச்சாங்கன்னு சொல்லுவேன். ஓடியே எடுக்கப்பட்ட 4 ரன். முதல் இன்னிங்ஸ் முடிவில் குமரக்குடி பி டீம் இவங்க லயன் பாய்ஸ். இவங்க வந்து 17 அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க. ஸ்டேக்கில் இன்ஃபேண்ட் இருக்க போகிறாங்க. நான் செகண்டில் ரூபன். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அரவிந்த் வந்திருக்காங்க குமரக்குடிக்காக. செகண்ட் இன்னிங்ஸ் முதல் பந்து ஃபுல் டாஸ் பந்து அப்படியே ஸ்வீப் பண்ணானார். தரையோட தரையா சிங்கிள். முதல் பால் ஆஃப் த மார்க். இங்கே செகண்ட் ஒன் அவருக்கும் ஒரு லோ ஃபுல் டாஸ். ஆஃப் சைடில் வந்துச்சு. ஆஃப் சைட்லேயே ஆனார். அவங்க மிஸ் ஃபீல்டுக்கு ஆனாங்க. 4 போகுது. ஷார்ட் பவுண்ட்ரி. தடுக்க வேண்டிய 1. தேர்ட் ஒன் அதுவும் ஒரு ஃபுல் டாஸ் பால். ஆஃப் சைடில் போக பார்த்தாங்க. வித்து கொடுக்காம போடப்பட்ட ஃபுல் டாஸ். இது ஸ்டம்ப் லைனில் சிங்கிள் எடுக்கிறாங்க ஆன் சைடில் போன காரணத்தினால. ஃபுல் டாஸ் பந்து அப்படியே தூக்கி விட்டாருங்க. ஆல் த வே ஃபார் அ 6. அங்கே ஃபுல் டாஸ் பந்தை தட்டி விட்டாருங்க. நல்ல வேகம் வந்திருக்கு. பிச்சர் அப் டெலிவரி. கால் கிட்ட குத்திட்டார் ஆல்மோஸ்ட் யார்கர். அரவிந்த் டு இன்ஃபேண்ட். அடுத்த வந்து ஃபுல் டாஸ் வந்து பாட்டுச்சுங்க. அசால்ட் அடிக்கப்பட்ட 6 தலையை தாண்டி போது பாருன்னு தூக்கி சாத்திட்டாரு. முதல் ஓவர் முடியறதுக்கு முன்னாடியே மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் ஆண்டனி சிசி வெர்சஸ் குமரக்குடி லயன் பாய்ஸ் பி டீம். ஆண்டனி சிசி இந்த மேட்சை ரொம்ப டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க.